வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நேஜன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிச்வாய் பெயிண்டிங் இன்ஸ்பயர்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிச்வாய் பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் பிக்சர் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தாமரை பூ, தாமரை இலை, லார்ட் கிருஷ்ணா, அப்புறம் பசுமாடு, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த பிக்சர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இதில் பெருசாக ஃபேன்சி கலர்ஸ் இருக்காது. ஏன்னா அப்போ வந்துட்டு நேச்சுரல் டை யூஸ் பண்ணி இதை பெயிண்ட் பண்ணனால இதில் வந்துட்டு உங்களுக்கு சட்டிலான கலர்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு வெறும் தாமரையும் தாமரை இலையும் ரெஃபரன்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் வால் ஹேங்கிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லார்ட் கிருஷ்ணா கூட ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். இது ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு நான் பண்ணுறனால நான் ஃப்ளவர் மட்டும் ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் போட்டு முடிச்சுக்கலாம் கிளாஸ் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி. உங்களுக்கு டேரெக்டாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பரில் 1 or 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் போடுங்க. இப்போ ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்டை பிங்க் அண்ட் ஒயிட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கேன். ஃபில்லிங்க்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது, எப்படி வந்துட்டு வாஷ் பண்ணணும், இல்லை ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாமான்னு. நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணலாம். எப்படி நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற நான் வீடியோவே போட்டிருக்கேன். நான் மேலே வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க் பட்டன் கொடுக்குறேன். அது போக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். லைட் பிங்க் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் டார்க் பிங்க்கை வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அந்த டிப்பில் வந்துட்டு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் வந்துட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கிரேடியன்ட் மாதிரி மேலே டார்க்காக கீழே லைட்டாக அப்படியே மாறணும். அதனால் மேலே வந்துட்டு கொஞ்சோண்டு பிங்க் கொடுத்துட்டு தண்ணி தொட்டு லைட்டாக, ரொம்ப தண்ணி கொடுத்துடாதீங்க, லைட்டாக தண்ணி தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆயிரும். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவருக்கும் ப்ளஸ் வந்துட்டு மொட்டுக்கும் வந்துட்டு நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இன்னொன்று, ஒவ்வொரு பெட்டல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமும் டார்க் பிங்க் வச்சே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அவுட்லைனும் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன் ஃப்ளவருக்கு. இப்போ வந்துட்டு நான் தாமரையோட இலையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ தாமரை இலையோட ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனும் டார்க் க்ரீன் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ அவுட்லைன் எல்லாமே டார்க் க்ரீனில் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு லைட் க்ரீன் ஃபில்லிங் ப்ளஸ் வந்துட்டு அந்த உள்ள ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே டார்க் க்ரீனில் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போ எல்லா தாமரை இலைகளையும் நான் இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இலைகள்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெம்மை வந்துட்டு சாப் க்ரீன் ப்ளஸ் ஒயிட் காம்பினேஷன், அதாவது லைட் க்ரீன் காம்பினேஷனில் தான் இது வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்டெம்மையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெம்ஸோட சைட்ஸை வந்துட்டு சாப் க்ரீன் மட்டும் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் எல்லா கொடியும் வந்துட்டு சேம் சாப் க்ரீன் வச்சு நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதாவது அந்த அவுட்லைன் வந்து சாப் க்ரீன் வச்சு கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த தாமரை இலைகள் மேலே ஒரு சின்ன டீட்டெயிலிங்காக ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஒரு டீட்டெயிலிங்காக நான் ஒயிட் கலர் டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன் தாமரை இலைகள் மேலே. அவ்வளோதான், சூப்பராக பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் சல்வார், அப்புறம் சாரீஸ், ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.